பாருங்க, இன்னைக்கு விஜய் சாருடைய லாயர் யாருன்னு தெரியுமா? லாயர் யாருன்னு தெரியுமா? அரசு தலைமை வழக்கறிஞர். அவரோட கேமராமேன் யாருன்னு தெரியுமா? திரைப்பட கல்லூரி தலைவரா இருக்காரு. அவருடைய மேனேஜர் யாருன்னு தெரியுமா? அரசியல் பிரிவு தனி செயலாளரா இருக்காரு. அவருடைய ஆஸ்ட்ராலஜர் யாருன்னு தெரியுமா? அரசு பதவி அவருக்கு கொடுத்து பிறகு நீக்கப்பட்டது நம்ம எல்லாம் போராட்டம் பண்ணதுனால. அவருடைய தயாரிப்பாளர் யாருன்னு தெரியுமா? தமிழக அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதியா இருக்காரு. இப்படி நம்ம ஒரு ஆதிக்கமற்ற சமுதாயத்தை நம்ம அழிப்போம் அப்படின்னு நம்ம பேசியிருக்கோம். ஆனால் இன்றளவும் ஆதிக்கத்தோடையே எல்லா விஷயத்தையும் எடுத்து முன்ன வச்சிட்டு இருக்காரு விஜய் அவர்கள். இது போதாதுன்னு இப்ப எங்களுடைய ஜென்சியை முடக்க பார்க்க பலவிதமான அழுத்தங்கள் கொடுத்துட்டு இருக்காரு. மக்களை நல்லா கேட்டுக்கோங்க, நாம ஒவ்வொரு விஷயத்திலுமே டிஎம்கே கொள்கை பிடிப்புல இருந்து விலகவே இல்லை. நம்மளுடைய கொள்கை என்னன்னு தெரியும்ல, சொல்லணும் இல்லையா? இருக்குல்ல, நம்ம பேசுவதற்கான உரிமை இருக்கு. ஆனா பேச கூட உங்களுக்கு உரிமை இல்லைங்கிற அழுத்தம் கொடுக்கிற ஆட்சியாக இருக்கிறது. அதனாலதான் சொல்றேன், கொள்கை பிடிப்பு இங்கு யாருக்கு இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்து பேசணும். இப்போ வன்முறை தவிர்த்து வறுமையை ஒழிப்போம் அப்படின்னு நம்மளுடைய கொள்கையில இருக்கு. நீங்க யோசிச்சு பாருங்க, 1950-60கள்ல உங்களுடைய தாத்தா அப்பா காலகட்டங்களை எல்லாம் நீங்க போய் பாத்தீங்கன்னா நம்மளுடைய வறுமை ஒழிப்பு இருக்குல்ல, அதோட பர்சன்டேஜ் 50-60% மக்கள் வறுமை கோட்டுக்கு மேல் இருந்தாங்க. அதாவது அந்த லிஸ்ட் போடுவாங்க பாருங்க, அந்த லிஸ்ட்ல இருந்து முழுக்க பின்னாடி வரும். லாஸ்ட்ல இருந்து ரெண்டு பிளேஸ்ல இருந்த நம்ம இப்ப அப்படியே லாஸ்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் 2 பிளேஸ்க்கு வந்திருக்கோம். வறுமை கோட்ல 2.2% நம்ம இருக்கோம். 1950-60கள்ல 50-60% பேர் வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தவங்க இப்போ 2.2% இருக்காங்கன்னா இதுதான் வன்முறை தவிர்த்து நம்ம வறுமையிலிருந்து மீண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற அந்த கொள்கையை நம்ம கடைபிடிச்சிருக்கோம். ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைப்போம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். நீங்க கோயில் நுழைவு போராட்டம்னு யாருக்காவது தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? கோயில் நுழையறதுக்கே போராட்டம் நடந்தது யாருக்கு தெரியும்? தெரியுமா? ஓகே, கோயில் நுழையறதுக்கு 1922ல இருந்து 32 வரைக்கும் திருவண்ணாமலை, திருச்சி, ஈரோடு, சென்னைன்னு ஒரு கோவிலுக்குள்ள சாதாரண மனிதர்கள் போறது கூட நம்ம அவ்வளவு போராட்டங்கள் பண்ணி கோயில் நுழைவு போராட்டங்கள் பண்ணோம். கேஸ் போட்டாங்க, அரெஸ்ட் பண்ணாங்க, தூக்கி உள்ள வச்சாங்க, பல வேற நடந்தது. 1970ல தான் நம்ம அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்களாகலாம்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அப்ப எந்த அளவுக்கு ஒரு கொள்கை அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு நம்ம போகல, அங்க நின்னு ஒரு டிக்கேடா போராடி இருக்கோம். 1922ல இருந்து அதுக்கான நம்ம கொண்டு வந்த ஒரு விஷயம் 1970ல இதை கொண்டு நம்ம நிறுத்துறதுக்கே ஒரு டிக்கேடா நம்ம போராடி இருக்கோம். இன்றைக்கு இவர்கள் என்ன செஞ்சிருக்காங்க? அறநிலைத்துறை எடுத்து யார் கையில கொடுத்திருக்காங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்ப ஒரு டிக்கேடா ஒரு சமூகத்தினரிடம் இருந்து நம்ம உள்ள நுழைகிறதுக்கு பெர்மிஷன் கேட்டு நம்ம போராடி பெற்ற ஒரு விஷயத்த ரொம்ப எளிதில் அவர் எடுத்து கொடுத்துட்டார். ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைப்போம் அவர் சொல்றாரு. நீங்க யோசிச்சு அண்ணா வழியில் சொல்லலாமா? அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயம் அமைத்தே தீருவோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி. இப்படி கொள்கைக்காக நிற்கிறது திராவிட முன்னேற்ற கழகம். தனி மனித ஒரு வழிபாட்டுக்கு என்னைக்குமே நம்ம போய் விழுந்துட மாட்டோம். வாய்ப்பளித்தமைக்கு நன்றி.